இன்னைக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்ரீவாரி ஹோம்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறாங்க. ஏ பிளாக்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 8 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு இருக்க மாதிரி 3 BHK நம்மளுக்கு 3 யூனிட் பி பிளாக் வந்துடும். சரிங்களா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இருக்க மாதிரி நம்ம சஸ்கோல் சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. இப்போதான் நான் வீடியோ எடுக்கும் போது தான் இப்போதான் வந்தார் பையன், அதுக்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். வாங்க போகலாம். இந்த வீடை பற்றி உனக்கு தெரியுமா? நீ வந்து எவ்வளோ நாள் ஆகுது இங்கே? உனக்கு பிடிச்சிருக்கா? 1 இயர் ஆயிடுச்சா? பிடிச்சிருக்கா எங்கள் ஏரியா? பிடிச்சிருக்கா ஜி? ஓகே ஜி, வாங்க ஜி போகலாம். ஸ்லிப்பர்ஸ், ஷூ, செப்பல்லாம் என்ன வேணுமோ செப்பல்லாம் இங்க வச்சுக்கலாமா? நீங்களே அங்க தான வைக்கிற? பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லாம கிச்சனுக்கு போறதுக்கு இவ்ளோ பெரிய லைட் இங்க பாருங்க, லைட் கொடுத்திருக்காங்களா? நீ சொல்லு. அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம சமையல் அறையில போய் பாத்துக்கலாம். என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சும்மாலாம் நோண்ட கூடாது. நோண்டுவோம் ப்ரோ. வா ப்ரோ, நோண்டிட்டு தான் ப்ரோ இருப்பேன். பாருயா, உட்கார்றேன். இங்க பாருங்க, சிட் அவுட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. 1060 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு பிரைவேட் டெரஸோட இந்த அபார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எங்க இருந்து பாருங்க, அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோடுங்க. ஆல்ரெடி நான் கீழே சொன்ன பாத்தீங்களா, ரேடியல் ரோடு நியர்பை யாரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதை இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே அந்த ரேடியல் ரோடு ஃபுல்லாவே இப்போ நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஒண்ணே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் லொகேஷன் தான். இந்த கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் லொகேஷன்ல நம்ம சஸ்கல் ஃபேமிலியில நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி வித் பிரைவேட் அட்ரஸோட இருக்க மாதிரி ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் அண்ட் 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலை ரிவ்யூ பண்ண போறாங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கல் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக நன்மங்கலம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துடலாமா? எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்ரீவாரி ஹோம்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா 2 பிளாக்காக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஏ பிளாக் பி பிளாக்னு சொல்லிட்டு 2 பிளாக்காக இருக்குது. ஏ பிளாக்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 8 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு இருக்க மாதிரி 3 BHK நம்மளுக்கு 3 யூனிட் பி பிளாக்ல வந்துடும். சரிங்களா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இருக்க மாதிரி நம்ம சஸ்கோல் சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போறாங்க. சரிங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக நன்மங்கலம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நன்மங்கலம் தெரியாதவங்களுக்கு நன்மங்கலம் லொக்கேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே கோயிலம்பாக்கம்னா தெரியுங்க. கோயிலம்பாக்கம் பக்கத்தில் தான் நம்மளுக்கு நன்மங்கலம் லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி நன்மங்கலத்திலே எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிப்பாக்கம் டு மேடவாக்கம் போகிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ரோடு அங்கே தான் உங்களுக்கு இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க்லாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மங்கலம் ஜங்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்பட் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த குரோம்பட் சாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மங்கலம் அந்த மேடவாக்கம் டு நம்ம மடிப்பாக்கம் ரூட்ல இருந்து எக்ஸாக்டாக நீங்கள் லெஃப்ட் எடுத்தோடனே அதான் நம்மளுக்கு நன்மங்கலம் ஆக்சஸ் வரும். எக்ஸாக்டாக அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் அந்த ரோட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்பட் சரவணா ஸ்டோர் அங்கே போய் உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மங்கலம் ஜேஜே பார்க்னா எல்லாருக்குமே தெரியும். ஜேஜே பார்க்குக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நம்ம மடிப்பாக்கம் டு மேடவாக்கம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சஸ்கல் சொந்தங்கள் யாருன்னா உங்களுக்கு அஸ்தினாபுரம் போகிற மாதிரி இருந்தாலும் இங்கேருந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை குரோம்பேட் போகிற மாதிரி இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய பேர் ரேடியல் ரோட்டில் ஹரி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரேடியல் ரோட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நீங்கள் ரேடியல் ரோடும் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா, சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பிளாக்ல இருக்க 3 BHKல பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டெரஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பி பிளாக்ல இருக்க ஒரு யூனிட்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பி பிளாக் பார்த்துடலாம். வாங்க அப்படியே. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் வீடியோ எடுக்கும் போது தான் இப்போ தான் வந்தார் பையன், அதுக்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். வாங்க போகலாம். தம்பியும் கூப்பிட்டு போகலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? வா, இதாங்க எலிவேஷன் பிளான் பி பிளாக். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 7-8 மந்த் ஆகுதா? சரி, அண்ணா கூடிய வரியா? பார்த்துடலாம். தம்பி இப்போ கூப்பிட்டு போயிடலாம் வாங்க. ஏன்னா தம்பி இங்கே தான் வீடு எங்கே இருக்கு உனக்கு?
அந்த வீடு தான். சரி, இந்த வீடை பற்றி உனக்கு தெரியுமா? நீ வந்து எவ்வளோ நாள் ஆகுது இங்கே? இங்க வந்து 1 இயர் இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா? 1 இயர் ஆயிடுச்சா? பிடிச்சிருக்கா எங்கள் ஏரியா? பிடிச்சிருக்கு ஜி. பிடிச்சிருக்கா ஜி? ஓகே ஜி, வாங்க ஜி போகலாம். போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் போர்வெல் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 யூனிட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். 3 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு, செப்டி டேங்க், இபி, லிஃப்ட் எல்லாமே பி பிளாக்குக்கு தனியாகவே வந்துருவாங்க. அப்படியே வாங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளேவர் பாக் போட்டிருக்காங்க. என்னப்பா சொல்லுப்பா? இங்கே பாருங்க, இங்கே வந்து இபி உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே காமன் இபியும் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் இபி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் நல்லா இருக்கும். நல்லா தானே இருக்கும் கிரவுண்ட் வாட்டர். தண்ணி குடிக்கிறல வாப்பலாம். லிஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க சரிங்களா. ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தாங்க. வாங்க மேலே போகலாம். எந்த ஸ்கூல் படிக்கிற? சிக்ஷா பப்ளிக். இங்கேருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? பஸ் வருதா? பஸ் வருதாங்க, ஸ்கூல் பஸ். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் இருக்கு. மேலே போய் மீட் பண்ணலாம் வாங்க. சரி, செகண்ட் ஃப்ளோருக்கு போய் மீட் பண்ணலாம். பை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. தம்பியும் கூட்டிட்டு போயிடலாம் வீடை பார்க்கறதுக்கு. தம்பியும் வரல, வீடு பார்க்கலாம்ல? ஓகே தானே உனக்கு ஜி? ஓகே தானே ஜி? ஓகே ஜி. இங்க பாருங்க, லிஃப்ட் விட்டு இறங்கி உடனே பார்த்தா ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கிராண்ட் ஃபினிஷிங் தாங்க இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தா இங்க ஒரு விண்டோ இருக்கு. உள்ள வந்து ஸ்லிப்பர்ஸ் 2 பிளாக்குக்கும் 3 அடி செட் பேக் இருக்கு. உள்ள வந்து ஸ்லிப்பர்ஸ், ஷூ, செப்பல்லாம் என்ன வேணாலும் செப்பல்லாம் இங்க வச்சுக்கலாமா? நீங்களா அங்க தான வைக்கிற? இல்ல, நான் வந்து வேற ஃப்ளோரா? ஓகே. இங்க செப்பல்லாம் வச்சுக்கலாமாங்க? இங்க பாருங்க, அதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இப்போ வந்து கேட் வந்து உள்ள போய்டலாம். உள்ள போய்டலாமா? ஃப்ரண்ட்ல சேஃப்டி கேட் இருக்கு. செம்மையா இருக்கு. மெயின் டோர்லாம் டீ குட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாங்க. சரி வாங்க. உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. பிடிச்சிருக்கா உனக்கு ஹால்? பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லாம கிச்சனுக்கு போறதுக்கு இவ்ளோ பெரிய லைட் இங்க பாருங்க, லைட் கொடுத்துருக்காங்களா? நீ சொல்லு. அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம சமையல் அறையில போய் பாத்துக்கலாமா? சமையல் அறை அப்புறமா பார்க்கலாம். சமையல் அறைங்க வா. அண்ணா கூட வா, அண்ணா கூட்டி போறேன். சரி சரி வாங்க ஜி. இங்க பாருங்க, இது நம்மளுக்கு ஹால் பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு. மேல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க பாரு. நல்லா இருக்கா ஃபால் சீலிங்? நல்லா இருக்கா ஜி? ஓகே ஜி. மேல ஃபால் சீலிங் ஒர்க்கும் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி பூஜா ரூம். நீங்களும் பூஜா இங்க தானே வச்சிருக்கீங்க? பூஜா தானே? ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியுது என்னோட. அப்புறமா ரிச்சுவல் பண்ணலாம். ஓகே. இங்க வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. இந்த சைடு இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா. இங்க வந்து நீங்க டிவி செட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சோஃபா போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய சோஃபாவே போட்டுக்கலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த லைட் செட்டப் பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜி? ஓகேவா ஜி? ஓகேவா? செகண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி இல்லாம குட்டியோண்ட லைட். இங்க பாருங்க, ஃபுல்லா அந்த வுடன் ஃப்ரேம் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபால் சீலிங்கும் நல்லா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா 2 ஃபேன் பாயிண்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. லைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் லைட் போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பார்த்தா யூபிஎஸ் அது மாதிரி வைக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தோம் பாத்தீங்கன்னா 3 BHK ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1103 ஸ்கொயர் ஃபீட், 1103 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 38%, 38% கிட்ட நம்ம யூடிஎஸ் மட்டும் வந்துருங்க. சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா உங்களுக்கு விளையாடுறதுக்கு? இருக்காங்களா? ஓகேவா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து வந்தவனே பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆயிட்டோம். அந்த லைட் செட்டப் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அதுல இருந்து உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் வந்துருங்க. கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனா இருக்கு. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபுல்லா நம்மளுக்கு அந்த கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு நம்மளுக்கு விண்டோஸ் வந்துருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா A பிளாக்ல 8 வீடு, B பிளாக்ல 3 வீடு. எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க, நல்ல ஒரு எல் ஷேப்ல நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே இருக்குங்க. இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், இல்ல வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். அங்க வாஷிங் மிஷின் தான் நினைக்கிறேன். ஸோ தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு. உங்க வீட்டில் எங்க வாஷிங் மிஷின் இருக்கு? கிச்சன்ல இருக்கு, பால்கனில இருக்கா? சரி ஓகே. சரி வாங்க. பெட்ரூம் பாத்துறலாம். தூரக்குள்ள பெட்ரூம். இது நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிச்சன் பக்கத்துலயே இருக்கு. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படாக் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டோர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர்லாம் பிடிச்சிருக்கா ஜி? வாங்க ஜி போலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்டர் ஆயிடலாம்.
வந்த உடனே உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு பாருங்க. இந்த கலர் ஒண்ணு பிடிச்சிருக்கா? கிரீன் கலர்லாம் பண்ணிருக்கு. உங்க வீட்ல என்ன கலர் பண்ணிருக்காங்க? வீட்ல சரி, அப்புறமா யோசிச்சு சொல்லு. சரியா, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 11x11 சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, அந்த லேஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். இந்த சைடு பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் வந்துருங்க. அது மாதிரி மஸ்கிட்டோ நெட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாத்தீங்கன்னா நீங்க கபோர்ட்ஸ் ரேக் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வால்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. டிவி வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சைடு டிவி மாட்டிக்கலாம். உங்க வீட்ல இங்க தான் டிவி இருக்கு. நீங்க 3 BHK 2 BHK-வா? 2 BHK-வா? இல்ல 3 BHK-வா? ஓகே, இங்க டிவி செட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடுல நீங்க குயின் சைஸ் காட்டே போட்டுக்கலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸா தான் இருக்கு. மேல லேஃப்ட் இருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஸ்ட் ரூமும் பாத்தீங்கன்னா அப் டு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து புக் பண்ணும்போது என்ன கிளாஸ் செட் வேணுமோ, இந்தியன் வேணா இந்தியன் போட்டுக்கலாம், வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் போட்டுக்கலாம். சரிங்களா, போலாமா? அடுத்த பெட்ரூம் பாத்துடலாமா? அடுத்த பெட்ரூம் இங்க இருந்து பாருங்களேன், இந்த வியூ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வியூ? நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? சரி வாங்க இப்போ வந்து பாத்ரூம்க்குள்ள போய் பார்க்கலாம். பாத்ரூம் உள்ள போயிடலாமா? இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம். ஸோ ஆப்போசிட்ல நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு. அப்படியே உள்ள வாங்கல. பெட்ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த ரூம் செட் பண்ணி கொடுத்துடலாமா? செட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். நம்ம வீட்டுல எல்லாம் சின்ன பசங்க இருக்காங்க, இல்ல ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி, இல்ல எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்க, அவங்களுக்குலாம் இந்த பெட்ரூம் சூப்பராகவே இருக்குங்க. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. இந்த பெட்ரூம்க்கு ஏசி பாயிண்ட் இருக்கு. ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிடிச்சதே இந்த பால்கனியே தான். உனக்கு இந்த பால்கனி தான் பிடிக்குமா? சரி, ஓகே. பால்கனி ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி ஒரு டெட் அண்ட் ரோடு தான், நம்மளை தாண்டி யாருமே போக முடியாது. சரிங்களா, ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல நன்மங்கலத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்க கோயிலம்பாக்கம் லொகேஷன், அர்ச்சனாபுரம் லொகேஷன், ரேடியல் ரோட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வாட்டே உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டே சைட் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஓபன் பண்ணு. இப்போ வந்து இந்த பெட்ரூம் போலாமா? இது வந்து நம்மளுக்கு 3rd பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா 11x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தாங்க இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க, நல்லாவே இருக்கு. இந்த பெட்ரூம்ல லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கு. சரிங்களா, போலாம். அடுத்த வீடு பார்க்கலாம். போலாம் சார். உங்க பிளாக் போலாம். ஏ பிளாக்ல தானே இருக்க? ஏ பிளாக். நான் உங்க லிஸ்ட்ல எங்க இருக்கு விட்டேன்? ஏ பிளாக் தானே. நம்ம ஏ பிளாக் போலாம். சரியா? சரிங்க. இப்போ ஏ பிளாக்ல இருக்க ஒரு வீடு பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6400, 6400 ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. நான் டைரக்டா பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவு வீடு நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரைவேட் டெரஸோட இருக்க ஒரு 3 BHK பார்த்துடலாம். போலாம். அப்படியே நம்ம ஏ பிளாக் போயிடலாம். வாங்க. இந்த பிளாக்குக்கு பக்கத்துல தான் நம்மளுக்கு ஏ பிளாக் இருக்கு. சரிங்களா, ஏ பிளாக்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 8 வீடு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 BHKல பிரைவேட் டெரஸோட ஒரு வீடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஏன்னா 3 BHKல ஒரு பிரைவேட் டெரஸோட ஒரு வீடு கிடைக்கிறது தான் இன்னைக்கு நன்மங்கலம் கோயிலம்பாக்கம் லொகேஷன்லயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்களா, வாங்க அப்படியே போயிடலாம். 2 BHKல இருக்குங்க. சரிங்களா, சரி வாங்க இப்போ போலாம். வாங்க. எல்லா வீட்டுக்குமே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க வீடு இங்கே தான் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல. ஓகே. லிஃப்ட்ல பார்த்தா அதே மாதிரி தான், ஃபுல்லாக அந்த கிராண்ட் ஃபினிஷிங், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான். சரிங்களா, ஏன்னா நன்மங்கலம் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டருக்கு தாங்க ஃபேமஸான லொகேஷன். ஏன்னா ஒரு 5 years 4 years மேலே நன்மங்கலத்தில் நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினவங்களுக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் ப்ராப்ளம் இஷ்யூ வரல. என்ன பண்ணுறேன்? வேடிக்கை பார்க்குறியா? பார்க்கலாம். இங்கேயும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான். லிஃப்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க 3rd floor போயிடலாமா? போயிடலாம். வாங்க போலாம். இப்போ நம்ம ஏ பிளாக்ல 3rd floor வந்துட்டு. சரிங்களா, உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படியே ப்ரோ நோண்டுவோம் ப்ரோ. வா ப்ரோ, உங்க நோண்டிங் தான் ப்ரோ இருப்பேன். மேலே பாருங்க, அந்த லைட் செட்டப் டேரக்டா உள்ள வர மாதிரி அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, சிட் அவுட் பண்ற மாதிரி பாருயா. இங்க பாருங்க, சிட் அவுட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. ஸோ 3rd floor வந்தோடனே பார்த்தீங்கன்னா பிரைவேட் டெரஸ்ல 2 வீடு இருக்கு. சரிங்களா, ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு, ஒரு வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்பதான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூஜைலாம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இப்பதான் நாள் வந்தாங்க பூஜை போட்டாங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்க 3 BHK யூனிட்.
இதோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1060 ஸ்கொயர் ஃபீட் 1060 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸ் பொறுத்த வரையும் பார்த்தா 38% 38% கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். வரியா உள்ள பார்க்கலாம். சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லாம் தீ கூட்டு வந்துருங்க. அப்படியே வாங்க உள்ள. ஓகே ஜி. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நல்ல ஒரு வால் மாதிரி நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லேஃப்ட் கபோர்ட்ஸும் நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. அதனால உங்களுக்கு ஹால்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க டிவி யூனிட் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க சோஃபா போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. நீங்க அங்கேயும் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு சைடு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே மேல பாருங்க, எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஹால்லே பாத்தீங்கன்னா 2 ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்க ஃபேன் போட்டுக்கலாம், இங்கேயும் ஃபேன் போட்டுக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் லைட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்க பாருங்க, வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிளாஸ் செட்டப்ங்க. அந்த ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மஸ்கிட்டோ டோர்ஸும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வாங்க நம்ம இந்த சைட் போயிடலாம். இது நம்ம என்ட்ரன்ஸ், நம்ம இது வழியா தான் உள்ள வந்தோம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1060 ஸ்கொயர் ஃபீட் தான். உங்க பட்ஜெட்குள்ள வர மாதிரி இருக்க ஒரு 3 BHK வித் பிரைவேட் ரெஸ்டோட இருக்க அபார்ட்மெண்ட் தான். டைரக்டா பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கால் பண்ணி உங்களோட வீடை வந்து புக் பண்ணிக்கிங்க. சரிங்களா, லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சைட் பாருங்க, ஒரு சைட் ஃபுல்லாவே அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பால்கனிங்க. அப்படியே வாங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியா கொடுத்துருக்காங்க. பால்கனி ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி டில்கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப்பும் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா, அப்படியே வாங்க. நல்லா ஒரு பெட்ரூம், ஒரு கிட்ஸ் சைஸ்ல நம்மளுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஒரு நம்ம வீட்டில் என்ன சின்ன பசங்க இருக்காங்க, நீங்க ஒர்க் ஃப்ரம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்கன்னா நல்லாவே இருக்குங்க இந்த பெட்ரூம். அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளாஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது இந்தியன் வேணா இந்தியன், வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன பண்ற ஒரு சீட் அப்பலாம் மொத்தம் வந்து ரெண்டு. இதான் பிரைவேட் டெரஸ். வாங்க பாத்துறலாம். இங்க பாருங்க, 1060 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு பிரைவேட் டெரஸோட இந்த அபார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எங்க இருந்து பாருங்க, அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோடுங்க. ஆல்ரெடி நான் கீழே சொன்ன பாத்தீங்களா, ரேடியல் ரோடு நியர்பை யாரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதை இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே அந்த ரேடியல் ரோடு ஃபுல்லாவே இப்போ நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரேடியல் ரோடு நியர்பை ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் சைட் விசிட் பண்ணுங்க. நல்ல ஒரு பெரிய பிரைவேட் டெரஸா இருக்கு. அப்படியே வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலராகவே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஒண்ணே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சூப்பரா பேசுற. என்ன ஏஜ் ஆகுது உனக்கு? பையன் நான் செம்ம நாலேஜுங்க. அதனால தான் நான் கூடி வச்சுட்டு இருக்கேன். அவன் நல்லா பேசுறான் பையன். இங்க பாருங்க, மேல பாத்தீங்கன்னா இந்த காமன் ரெஸ்ட் ரூம் மேல பாத்தீங்கன்னா நீங்க யாராவது இன்வெர்டர் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, இன்வெர்டர் வைக்கிற மாதிரி. சரிங்களா, அப்படியே வாங்க போயிடலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷ் பேஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்ட்ரைட்டா இது வந்து நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சன் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனா தாங்க இருக்கு. கிச்சன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிச்சன் மேலாம் கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸும் இருக்கு. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். அங்க பார்த்துடலாமா? இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூம் வரும். லாஸ்ட் பெட்ரூம் இங்கேயும் பாருங்க, அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா லேஃப்ட் இந்த கபோர்ட்ஸ்லாம் பார்த்தா வால் குள்ளேயே இருக்கு. லேஃப்ட் நம்மளுக்கு இருக்கு. இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. அட்டாச்டு பாத்ரூம். டைல்ஸ் நல்லா தான் இருக்கு. ரெண்டு ரெஸ்ட் ரூம்லயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல டைல் ஃபினிஷிங் தான் பண்ணிருக்காங்க. சரிங்க, இந்த வீடு ரெண்டு வீடுமே ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இப்போ பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 6500 6500 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. அது இல்லாமல் அடிஷனல் காஸ்ட் வரும். நான் டேரக்டா பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ணாக்கு ஒரு கிஸ் பண்ணு. ஓகே, தேங்க்யூ. பாய் பாய் சொல்ல எல்லாருக்கும். தேங்க்யூ, பாய் பாய். சரிங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.